வெல்கம் டு ட்ரேடிங் கைடர். ட்ரேடிங் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் வரும் வாரங்களில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கும், எந்த மாதிரியான ஒரு ட்ரேடிங்கை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி ஓவராலாக ஒரு டெக்னிக்கல் அனலைஸாக என்னென்ன இருக்குது, எந்த செக்டரில் நாம் பை ஆர் செல் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு மார்க்கெட்டெலாம் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு டவுனாக தான் இருக்குது. ஸோ எல்லா மார்க்கெட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரத்த கலரியாக இருக்குது. ஸோ இனிதான் ஸ்டார்ட் ஆக போகுது. சரி, நம்ம மார்க்கெட்டில் நம்மகிட்ட இருக்கிற ஒரு சின்ன ட்ராபேக் என்ன, நம்மளுடைய மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட் இறங்குச்சின்னு வச்சுக்கங்களேன். இப்போ மார்க்கெட் டவுன் ஆகுது அப்படின்னா, மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா உடனே ஏறுங்கிற எண்ணத்தை நம்ம உருவாக்கிட்டே இருப்போம். மார்க்கெட்டு இங்கிருந்து திரும்பிடும், இங்கிருந்து ரிவர்ஸில் ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ மார்க்கெட்டு ஏறிச்சு அப்படின்னா மார்க்கெட்டு இறங்கிடும், இங்கிருந்து இறங்கும், இங்கிருந்து ரிவர்ஸில் ஆகும், இங்கிருந்து ரிவர்ஸ்லான்னு நினச்சிட்டு இருப்போம். மொத்தம் நம்ம ப்ராஃபிட் பண்ணுற மாதிரிலையோ இதெல்லாம் நம்ம திங்க் பண்ணிகிட்டே இருப்போம். இங்கேருந்து மார்க்கெட் இந்த பாயிண்ட்லேருந்து ரிவர்ஸில் ஆயிருமா, இந்த பாயிண்ட்லேருந்து ரிவர்ஸில் ஆயிருமான்னு. பட் மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சுட்டு அதோடைய மூவ்மெண்ட் எங்கே ஃபினிஷ் ஆகுங்கிற ஒரு கான்செப்ட் க்ரியேட் ஆகிற வரைக்கும் ஏறிட்டு தான் இருக்க போகுது. இறங்குச்சு அப்படின்னா ஒரு ஏரியா நல்லா ஒரு கன்சாலிடேட் நடந்து அதுக்கப்புறம் தான் இறங்க போகுது. இறங்கும்போதும் பார்த்திங்கன்னா அப் சைடில் ஒரு கன்சாலிடேட்டும், இறங்கும்போதும் ஒரு டவுன் சைடில் ஒரு கன்சாலிடேட்டும் இருந்து தான் இறங்க போகுது. ஸோ இதுக்கடையில் நம்ம நினைக்கிறதுனால அது நடக்க போகிறதில்ல. பட் அதனால் நமக்கு என்னென்னமோ இறங்கிட்டே ரொம்ப இறங்கிடுச்சு, நம்ம இதில் போய் செல் பண்ணால் நம்ம ரிஸ்க் ஆயிருமோ அப்படிங்கிற எண்ணம் தான் நமக்கு அதிகமாக இருக்கும். இதிலிருந்து செல் பண்ணால் திடீர்னு மார்க்கெட் ஏறிட்டா அப்படிங்கிற கான்செப்ட் தான் பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்க வேண்டாம். நீங்கள் இயல்பாக பாருங்கள், மார்க்கெட்டில் ரியலாக ஒரு ரிவர்சல், ஒரு டைம் ரிவர்சல் இந்த இடத்துலேருந்து ஒரு மார்க்கெட்டு ஒரு டைம் இந்த இடத்துலேருந்து ஒரு ரிவர்சல் கிடைக்குன்னு வச்சுக்குவோம். ஸோ இந்த இடத்துலேருந்து ஒரு ரிவர்சல், இந்த இடத்துல தான் ரிவர்சல் கிடைக்க போனால் நம்ம இவ்வளோ இறக்கங்களை கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை பூரா நம்ம எடுக்கவே மாட்டோம். என்ன காரணம்னா, இந்த மாதிரி ஒரு ரிவர்சல் ஆயிருமேங்கிற பயத்தினாலேயே இறங்கும்போது லாபம் சம்பாதிக்க மாட்டோம், ஏறும்போது இறங்கிரும் அப்படிங்கிற பயத்திலேயே லாபம் சம்பாதிக்க மாட்டோம். நம்ம இந்த பயமும் இந்த ஒரு பதட்டமுமே நம்மளை பெரிய லாபத்தை கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்காது. சரி, ஓவராலாக நம்ம பேங்க் நிஃப்டியோடைய ஃபஸ்ட்டு நிஃப்டி பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா 17,000 பாயிண்ட்ஸுங்கிற ஏரியாவையும் பிரேக் ஆகிருக்குது. மந்தில் பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஓவரால் நம்ம மந்தோட லெவல் பார்க்கணும். மந்த் கேண்டில் 6 பாருங்களேன், பர்ஃபெக்ட் என்ன சொல்லுது, மந்த் கேண்டில் 6 கடைசியாக ஷூட்டிங் ஸ்டாரு, அதுக்கு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன். ஸோ மந்த்லி கேண்டில் 6 பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் கொடுத்து போன மாதம் நல்ல ஒரு செல்லிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு இந்த ரேஞ்ச் வரைக்குமாவது இதை கொண்டு வரக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ எஃப்ஏஎஸும் பார்த்திங்கன்னா கண்டினியூவாக செல் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா நமக்கு இந்த இடத்துல தான் ஒரு கண்டினியூ ஜோன் இருக்குது. இந்த கண்டினியூ ஜோன் இந்த ரேஞ்ச் வரைக்குமாவது நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15,500 இந்த ரேஞ்செல்லாம் ஒரு டச் ஆகி மறுபடியும் இங்கிருந்து ரிவர்சல் கொடுத்தா தான் நமக்கு ஒரு அப் மூமெண்ட்டுக்கு கிரியேட் ஆகும். இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்கள் ட்ரெண்ட் லைனில் பார்த்தீங்க அப்படின்னாலும் ட்ரெண்ட் லைன் பாருங்கள், கரெக்டாக பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இந்த லோ பிரேக் ஆச்சுன்னா கம்பல்சரி இந்த ரேஞ்சுக்கு வரும். இந்த லைனில் வரும்போது நம்ம ஒரு நல்ல ஒரு புட் ஆப்ஷன் நம்ம பை பண்ணி வைக்கலாம். இந்த ரேஞ்சில் இருக்கிற புட் ஆப்ஷன் ரொம்ப ரேட் கம்மியாக இருந்தது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி இடங்களில் புட் ஆப்ஷன் பை பண்ணி வைக்கலாம். உடனே நாளைக்கே நடந்துடணும் எதுலேயுமே நம்ம பயப்படக்கூடாது. ஸோ ஆர்எஸ்ஐலையும் பார்த்தீங்கன்னாலும் மந்த்லி லெவலில் பார்த்தீங்கன்னா ஓவர் பாட் ஜோனில் தான் இருக்குது, 80 இருக்குது மந்த்லிலையுமே. ஸோ இதெல்லாம் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம அதில் எப்படி ஒரு ட்ரேடிங் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாலும் வீக்லிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு லோ ஹை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோயர் லோ. ஸோ ட்ரெண்ட் இந்த பிரேக் ஆச்சு அப்படின்னா டவுன் ட்ரெண்டுக்கு வீக்லிலேயே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ வீக்லியில் இந்த லோ பிரேக் ஆச்சுன்னா நமக்கு 16,955 பிரேக் ஆச்சு அப்படின்னா ஒரு டவுன் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு அதிகம். இந்த ரேஞ்சில் இந்த ரேஞ்சுக்கு இங்கே கண்டினியூ ஜோன் இது வரைக்கும் வர்றதுக்கு 15,500 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும், இது ஒரே நாளில் நடக்குங்கிற கான்செப்டில் எதுவுமே இங்கே நடக்காது. இந்த ட்ரெண்ட் லைன் அப்படியே நம்ம சின்னதாக சேஞ்ச் பண்ணி வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லைன் பிரேக் ஆகிருக்குது. இந்த லைன் பிரேக் ஆகும்போது பார்த்தீங்கன்னா வால்யூம் பிரேக் ஆகிருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்றை விட வால்யூம் இங்கே அதிகமாக இருக்குது. ஸோ எல்லாமே நமக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கனால இது பிரேக் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் ஃபர்தராக இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு டவுனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம 15,500 கால் ஆப்ஷனை அந்த புட் ஆப்ஷனை நம்ம பை பண்ணி வச்சோம்னா நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. ஏதாவது நம்ம டெலிவரி ஷேர்ஸ் ஏதாவது வச்சுருக்கிறீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். ஒரு நல்ல லாபத்தில் மீடியமாக லாபத்தில் இருந்தீங்கன்னா புக் பண்ணி வெளியே வரலாம். உங்களுடைய ஸ்டாக்ஸ் எந்த ஸ்டாக்ஸ் வச்சுக்க அந்த செக்டர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு ஏரியா மார்க்கெட்டில் நிஃப்டி கன்சாலிடேட் நடக்கலாம். அதாவது 14,000
15,500 இந்த 2 ரேஞ்சில் வந்து மார்க்கெட் வந்து நிஃப்டி கன்சாலிடேட் ஆகலாம். ஆனால் இங்கேருந்து மூவ் ஆகும்போது இந்த மாதிரி தானே ஒரு மூமெண்ட்கள் இருக்கும். ஸோ உடனே இது வந்து ஒரே நாளில் நடக்காது, இதுக்கான காலம் எடுத்துக்கும். ஏன்னா எஃப்ஐஸ் வந்து கண்டினியூவாக வந்து அவங்க செல்லிங்கில் ப்ராஃபிட் புக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரெண்டாவது வந்து அடுத்தது கிறிஸ்மஸ் வருது, அதனால் வந்து அதில் பார்த்திங்கன்னா வால்யூம் ரொம்ப கம்மியாகி ஒரு ரொம்ப வாலட்டிலிட்டியில் கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். டே ட்ரேடரில் கொஞ்சம் கவனமாக நம்ம ட்ரேட் பண்ணணும். சின்ன சின்ன ஏரியாவில் ஸ்டாப் லாஸ் வச்சிங்கன்னா ஹிட்டாக இருக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இது வந்து நிஃப்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா, இந்த நிஃப்டி வந்து ஹைக்கு வந்து நம்ம கன்ஃபார்ம் கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஹைக்கு மேலே இதுக்கு மேலே வந்து ஒரு வீக்லி க்ளோசிங் கொடுத்ததுன்னா 17,800க்கு மேலே ஒரு வீக்லி க்ளோசிங் கொடுத்தது அப்படின்னா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பையர் கையில் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணணும். வீக்லிலையும் பார்த்திங்கன்னா 60 கீழே வந்துடுச்சு ஆர்எஸ்ஐயில் ஒரு டவுன் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால. இப்போது நிஃப்டிக்கு நாம் பார்த்தோம், இந்த ஏரியா வந்து பிரேக் ஆனதுனால நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சு, இது மூணுமே அடுத்தடுத்த லெவலாக இருக்குது, டார்கெட் லெவலாக இருக்குது. ஸோ இது வந்து மேலே அப்பில் மூவ் ஆகணும்னா 17,800 இந்த ரேஞ்சை பிரேக் ஆகி க்ளோசிங் கொடுத்தா மட்டும்தான் நீ ஃபர்தராக மேலே மூவ் ஆகும். ஏன்னா நமக்கு பார்த்திங்கன்னா மேலே ஒரு ட்ரெண்ட் லைனும் க்ரியேட் ஆகிடுச்சு, ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட் டச், செகண்ட் டச், நீ தேர்ட் டச் ஆச்சு அப்படின்னா வேகமாக டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அந்த தேர்ட் டச் வந்து எங்கே டச் ஆகுதுன்னு பாருங்கள். அந்த இடத்துல இருந்து கூட நீங்கள் ஒரு பொசிஷனலாக வந்து புட் ஆப்ஷன் பை பண்ணி வைக்கலாம். இல்லை ஃபியூச்சரை செல் பண்ணிவிட்டு ஒரு கால் ஆப்ஷனை வந்து அடுத்த மணியில் பை பண்ணி வைக்கலாம். வெறும் 5,000 ஒரு 2,000 3,000 இந்த மாதிரிலாம் வந்து ரிஸ்க் இருந்ததுன்னா அந்த மாதிரி இடங்களில் வந்து நீங்கள் ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம். அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, இப்போ நம்ம வந்து நிஃப்டி இந்த வீக்லியோடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம், வீக்லியில் பார்த்தோம். அதே மாதிரி டெய்லியில் பார்த்தோம்னாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுனு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு டவுன் கொடுத்து இப்போ நல்லா வால்யூம் கொடுத்துருக்காங்க. இந்த லோ கீழே போகும்போது இது செல்லிங் கன்ஃபர்மேஷன் ஆகுதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அதோட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா இது கடையில் பாருங்கள், எங்கேயுமே அதுக்கான சப்போர்ட் லெவல் எதுவும் இல்லை. ஸோ இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ஸோ இதை நான் நிஃப்டிக்கான ரேஞ்ச் லெவலாக நினைக்கிறோம். அடுத்து பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா வந்து இதுவும் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறது தான். உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இதுவும் ஒரு இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கியிருந்தால் நல்ல ஒரு ஷூட்டிங் ஸ்டார் கன்ஃபர்மேஷன் கிடச்சிக்கும். இல்லை இல்லைனாலும் இது வந்து பார்த்திங்கன்னா 50% கீழே இந்த பாடியோட லென்த் கம்மியாக இருக்குது, இதுவும் ஒரு செல்லிங் ப்ரெஷர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு செல்லிங் ப்ரெஷர். நாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், பேங்க் நிஃப்டி வந்து நல்லா இறங்கியிருக்கு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். இறங்கியிருக்கு, ஏறிடும். நீங்கள் ஓவராலாக மந்த்லியும் நம்ம செக் பண்ணிக்கணும் எப்படின்னா கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு. ஸோ மந்த்லியில் பார்க்கும்போது நமக்கு வந்து பெரிய லெவலில் வந்து இறங்கலாம். ஸோ இனிமேல் தான் அது இறங்குறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. என்ன ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35,300 பிரேக் ஆச்சு அப்படின்னா தான் இன்னும் ஃபர்தராக அது டவுன் ஆகும். எந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அடுத்த ஜோன் லெவல் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஜோன் லெவல் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. சாரி, இது மந்த்லியோடது. நம்ம அடுத்து வீக்லியில் இருக்க எங்கேயாவது ஜோன் லெவல் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். வீக்லியில் பார்க்கும்போது மந்த்லியில் பார்க்கும்போது இந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ அதை விட்டால் இந்த ரேஞ்சில் ஒரு ஜோன் லெவல் இருக்குது. $34,000. ஸோ இந்த லெவலில் ஒரு ஜோன் லெவல் இருக்குது. பட் நம்ம 35,300 பிரேக் ஆகி ட்ரேட் ஆச்சுனாலே நமக்கு வந்து 34,000 வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிடும். இங்கேயும் நம்ம சொன்ன மாதிரி லாங்காக இருக்கிறதோ சின்ன ஸ்மால் ரிஸ்கில் இருக்கிற புட் ஆப்ஷன் நம்ம எடுக்கலாம். மந்த்லியில் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 60 கீழே வந்து ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்குது ஆர்எஸ்ஐயில். வீக்லியில் பார்ப்போம். வீக்லியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னர் ட்ரெண்ட் லைனை வந்து நம்ம ட்ரா பண்ணுவோம். நம்ம இன்னர் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணும்போது இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வீக்லியில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வீக்லியோட லெவலில் பார்க்கும்போது நமக்கு எங்கே இதுக்கு அடுத்த ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வீக்லியில் இருக்குது. ஸோ இது வீக்லிக்கான ஜோன் ஏரியாவாக இருக்குது. கம்பல்சரி இது பார்த்திங்கன்னா இந்த லெவலெல்லாம் சாதாரணமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ இருக்கிற செல்லிங் ப்ரெஷர் கண்டினியூ ஆனால். சரி, இது ஒரு வேளை பைங்கிற கான்செப்ட் நம்ம எங்கேருந்து எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் வந்து பைங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு 38,300க்கு மேலே வந்து ஒரு வீக்லி க்ளோசிங் கொடுத்தா மட்டும்தான் நம்ம பைக் எடுத்துக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம பைக் எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து ரிஸ்க் ஆகிரும், அதில் நமக்கு ப்ராஃபிட் வராது. இது கடையில் மார்க்கெட்டை ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுக்கும், டவுன் மூவ்மெண்ட் கொடுக்கும். உடனே மார்க்கெட் வந்து அப்படியே டவுன் ஆகாது. ஸோ ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுக்கும், ஒரு டவுன் மூவ்மெண்ட் கொடுத்துட்டே தான் இருக்கும். ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இது மந்த்லிக்கான ட்ரெண்ட் லைன் ஏரியா. இந்த ஏரியாவில் இது ஜோன் ஏரியா.
இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிமாண்ட் ஜோனு. இந்த ரேஞ்ச் வரைக்கும் சாதாரணமாக இது வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா 35,300 பிரேக் ஆகி ட்ரேட் ஆச்சுன்னா வேகமாக வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இது வந்து வீக்லிக்கானது. டெய்லியில் பார்க்கலாம், டெய்லியில் என்ன ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்னு. டெய்லியில் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நிறைய நல்ல ஒரு புல் பேக் என்ட்ரிக்கு வந்து டவுன் சைடில் தயாராக இருக்குது பாருங்க. ஒரு புல் பேக் என்ட்ரிக்கு தயாராக இருக்குது. அந்த புல் பேக் என்ட்ரிக்கான டார்கெட் நாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கிருந்து நம்ம வச்சுக்கலாம். ஃபிபோ எக்ஸ்டென்ஷனில் போட்டோம் அப்படின்னா நம்ம இங்கே வருங்க, இங்கே 171ங்கிறது இந்த ரேஞ்ச் வரைக்கும். இது ஓவராலாக வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது. இது உடனே நாளைக்கே நடந்துடாது. நான் மறுபடியும் திருப்பி சொல்கிறேன். உடனே உனிச்சூஸ் போட்டு ரொம்ப லாங்காக இருக்கிறதுல நிறைய இன்வெஸ்ட் பண்ணி வாங்காமல் கரெக்டாக வாங்க, ஒரு ப்ராஃபிட் கிடச்சா புக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கெட்டு இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் நம்ம பண்ண வேண்டியதில்லை என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். சரி ஓகே. இந்த வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பேங்க் நிஃப்டிக்கு இந்த ரேஞ்சை வந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து இந்த லெவலில் வரும். இது பார்த்திங்க அப்படின்னா வந்து சாலிடாக இந்த லெவலில் வர வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. 32,000 அப்படிங்கிற லெவலில் வந்து இந்த பிரேக் ஆச்சுன்னா கம்பல்சரி கொடுக்குறக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ட்ரெண்ட் லைன் சேனல் ட்ரெண்ட் லைன் இருக்கிறனால இந்த லெவலில் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது சரி, நம்ம வந்து இதில் வந்து செல் அண்ட் பை அப்படிங்கிற கான்செப்ட் க்ரியேட் பண்ணணும். இந்த ரேஞ்சுக்கு மேலே போச்சுன்னா 38,200க்கு மேலே போய் ஒரு க்ளோசிங் கொடுத்து ட்ரேட் ஆச்சுன்னா நம்ம வந்து பைக் போகலாம். இது கடையில் என்னதுன்னா அது சைடுவே மார்க்கெட்டு. நம்ம ரெண்டு சைடில் இருக்கிற ரெசிடன்ட் ஜோனை வந்து ட்ரா பண்ணி வச்சு சப்போர்ட் டிமாண்ட் ஜோன் சப்ளை ஜோனை வந்து ட்ரா பண்ணி வச்சு நம்ம அதில் ட்ரேட் பண்ண கற்றுக்கணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பேங்க் நிஃப்டியை பார்த்துட்டோம். சரி, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பார்த்துட்டோம். சரி, என்ன மாதிரியான ஒரு கண்டிஷன் இருக்குது, அதில் நம்ம எந்த மாதிரியான ட்ரேடிங் பண்ணலாம் அப்படிங்கிறத. ஸோ காமனாக நம்ம இந்த மார்க்கெட்டில் நம்ம என்ன மாதிரியான ஒரு ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 2 வகையான ட்ரேடிங் மெத்தட் இதில் ஃபாலோ பண்ணணும். என்ன பண்ணணும்னா ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா புல் பேக் என்ட்ரி. புல் பேக் என்ட்ரிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ டவுனில் இருக்குது, மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுத்து ஒரு சின்ன டவுன் மூவ்மெண்ட் கொடுக்கும்போது இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் என்ட்ரி எடுக்க தயாராக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீடியமான ஒரு ஸ்விங் இருந்து ஒரு ஏற்றம் வருது அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து ஒரு ஃபிபோ ரீட்ரேஸ்மெண்ட்டை ட்ரா பண்ணி அதில் 50 இல்லைன்னா வந்து 61.8 மேக்ஸிமம் 50 61.8 ரேஞ்சில் நீங்கள் வந்து ஒரு செல் என்ட்ரி எடுக்கணும். இந்த 2 செல் என்ட்ரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஒருவேளை மார்க்கெட் வந்து பையிங் ரெக்கவரி ஆகுதுன்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இல்லை அதிலெல்லாம் வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே ஸ்டாப் லாஸ் ட்ரைலிங் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிங்க. இந்த 2 பேட்டர்ன் மைண்ட் செட்டில் வச்சுக்கணும். இந்த நம்ம இனி வரும் ட்ரேடிங் டேஸில் இந்த 2 பேட்டர்ன் வந்து நமக்கு கிடச்சின்னா நம்ம வந்து தாராளமாக ட்ரேட் பண்ணலாம். இந்த மாதிரியான பேட்டர்ன் இங்கே கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடச்சிட்டே தான் இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு டவுன் கொடுக்கும்போது இந்த மாதிரியான பேட்டர்ன் வரும். அதுக்கப்புறம் பாருங்கள், இது வரைக்கும் அந்த பேட்டர்ன் வந்து பெருசாக கிரியேட் ஆகலை. இங்கேருந்து பாருங்கள், மறுபடியும் இங்கிருந்து அந்த பேட்டர்ன் இப்போ இங்கே வந்ததே பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் தான். ஸோ இந்த பேட்டர்ன் வந்தது அப்படின்னா நம்ம இந்த ரேஞ்சுக்கு மேலே ஸ்டாப் லாஸை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து ஒரு புட்டை வந்து பை பண்ணி வைக்கலாம். இல்லை ஃபியூச்சரை வந்து செல் பண்ணிவிட்டு காலை வந்து பை பண்ணி வைக்கலாம் சேஃப்டிக்கு. ஸோ நீங்கள் உங்களுடைய கேபிட்டல் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களோட ட்ரேடிங் மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு என்ட்ரி எடுத்திங்கன்னா போதும். இதே தான் சேம் பேட்டர்ன் ஃபாலோ தான் நம்ம வந்து நிஃப்டிலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதுலேயும் அதே சேம் பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி டவுன் ட்ரெண்டில் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ கிரியேட் ஆகும்போதெல்லாம் நம்ம வந்து தாராளமாக பண்ணலாம். இங்கே பாருங்கள், இதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா செல். ஸோ இந்த ஹைக்கு மேலே ஸ்டாப் லாஸ், இந்த ஹைக்கு மேலே போச்சுன்னா ஸ்டாப் லாஸ் நம்ம எக்ஸிட் ஆகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாலும் இப்படி தான் வந்திருக்கு. ஸோ இது செல், இந்த ஹைக்கு மேலே போச்சுன்னா தான் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் எக்ஸிட் பண்ணணும். இது கடையில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் நம்ம ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. நம்ம பயம் எந்த இடத்துல நம்ம வைக்கணும், எங்கே பயப்படக்கூடாதுங்கிற மைண்ட் செட் இருந்தாலே போதுமான ஒன்று. ஏன்னா அந்த நல்லா ஒன்று புரிஞ்சுக்கங்க, இந்த ட்ரேடிங்கில் பொறுத்த வரைக்கும் இந்த சாட்டர்டே சண்டேங்கிறது எல்லா ட்ரேடருக்கு வந்து ஒரு மைண்ட் செட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கிடச்சிருக்கும். அதே நேரத்தில் வந்து அடுத்த வாரங்களில் வந்து பெரிய லெவலில் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுங்கிற கற்பனைக்குள்ளே இருந்தால் அந்த 2 நாள் வந்து எல்லா ட்ரேடர் இருப்பாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், இதில் நமக்கு ப்ராஃபிட் வரும், இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணுறோம், இதில் ப்ராஃபிட் வரும், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு இந்த 2 நாள் அவங்க மனம் போன போக்கில் வாழ்க்கையை வந்து அவங்க வாழ ஆரம்பிச்சுக்குவாங்க. பட் ரியல் மார்க்கெட் வரும்போது எப்பயும் போல் நார்மலாக அவங்களுடைய பயமும் அவங்களுடைய குழப்பமும் வந்து அவங்கள லாஸ் பண்ண வைக்கும். அதனால் நீங்கள் ஒரு பேட்டர்ன், இந்த மாதிரி பேட்டர்ன்கள் அதிகமாக வரும். நம்ம சொன்ன மாதிரி பேட்டர்னை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வரும் வாரங்களில் ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். என்னென்ன லெவல் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்தந்த லெவலில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலும் ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். நாம் வந்து தேங்க்யூ ட்ரேடிங் நண்பர்கள்.